இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 168. எதனால் இதை இன்றைக்கி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்குதுங்க. 5 மாநிலங்களில் சட்ட மேலவை கீழவை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. விதியை 128 படி ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா மேலவை கீழவை ரெண்டுமே இருக்கலாங்க. அந்த மாநில சட்டமன்றோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த விதிப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநரை கொண்டு இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற பேரவையை கொண்டு இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சட்ட மேலவையை கொண்டு இருக்கும். சட்டமன்ற பேரவைனா நம்ம இப்போ இருக்கிறதாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, விதான் சபாம்போம், இதுதான் பார்த்திங்கன்னா கீழவைம்பாங்க. சட்ட மேலவைன்னு பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, இது விதான் பரிஷத்தும்பாங்க. இது பார்த்திங்கன்னா மேலவைன்னு சொல்லுவாங்க. இது சில மாநிலங்களில் மட்டும்தாங்க இருக்குது. இதை ஈரவைன்னு சொல்லுவாங்க. மாநில சட்டமன்றங்களில் ஈரவை ஓரவைன்னு இருக்குது. ஈரவைனா ஒன்றும் இல்லை, பைகேமரல், ஆளுநர் பேரவை மேலவை இந்த 3 கொண்டு இருக்கும். ஓரவைனா ஆளுநரும் பேரவை மட்டும்தான் இருக்கும். இந்த 2 மட்டும். தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரவை மட்டும்தாங்க இருக்குது. அதாவது நல்லா நோட் பண்ணிங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யூனிகேமரல் ஓரவை மட்டும்தான் இருக்குது இப்போ இருக்க தமிழ்நாட்டில். எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஈரவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6 மாநிலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈரவை இருக்குது. கர்நாடகாவில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, ஆந்திர பிரதேசில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. இந்த 6 மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவையும் இருக்குது, கீழவை இருக்குது. இது 6 மட்டும்தான் இந்தியாவிலேயே மேலவை கீழவை 2 கொண்ட ஈரவை கொண்ட சட்டமன்ற தொகுதிகள். நன்றி.